ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ரேஷன் கார்டில் நம்ம குழந்தைகளை எப்படி நம்ம இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வீடியோக்கில் கொடுப்பேன். நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கோமா மொபைல் நம்பரு அதை கொடுக்கணும். அப்புறம் இங்கே கேப்சா குறியீடு இருக்குல்ல, அதையும் கீழே கொடுத்து பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். 7 நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நீங்கள் இங்கே கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நமக்கு ஓடிபி வந்துருச்சு. இப்போ நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணி அந்த பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுப்போம். இது வந்து ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா 30 இல்லை 300 செகண்டுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். அப்படி லேட் ஆச்சுன்னா வேறு ஓடிபி வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டோம். நம்மளோட டீட்டெயில்ஸ் காட்டியிருப்பாங்க. அப்படி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே உள்ளவங்களுடைய பேர் இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்தையும் இருக்கும். உறவு முறை எல்லாமே இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீழே வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினரை சேர்க்க அவ்வளோ ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ்லேயும் அடுத்து வந்து நம்ம தமிழ்லையும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட பேர் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. ஆதாரில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆதாரை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்டு இங்கே தமிழில் கொடுக்குறோம். தமிழில் இல்லாட்டி கூட நீங்கள் வந்து வேறு இடத்துலேருந்து டைப் பண்ணி இங்கே ஒன்று பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாலினம் பெண்ணா ஆனான்னு சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் இதில் கொடுத்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உறவு முறை, ஆனால் அது உறவு முறை வந்து பேரன் பேத்தி மகன் இருக்குல்ல, அது எந்த உறவு முறையோ அதை நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்துக்குங்க. அப்புறம் அவங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஆதார் நம்பரையும் நம்ம கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல மொபைல் நம்பர் ஒன்று கேட்பாங்க, கொடுக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற ஆவணங்கள், இதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆதார் கார்டு, இன்னொன்று பிறப்பு சான்றிதழ் கொடுத்துப்பாங்க. பெரும்பாலும் வந்து பிறப்பு சான்றிதழ் கொடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஆதார் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து ரேஷன் கார்டை நம்மளால் இணைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சூஸ் ஃபைல், அதை கிளிக் பண்ணிட்டு ஆதார் நீங்கள் வந்து ஃபோட்டோவாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா பிடிஎஃப் ஃபைலாக கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். பிடிஎஃப் ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. பாஸ்வேர்டு போட்டுதுன்னா அவங்களால ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம இப்போது பிடிஎஃப் தான் கொடுத்தோம், இங்கே வந்துருச்சு. இங்கே வந்து காட்டுது. இதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு பதிவேற்று அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை பதிவேற்றம் செஞ்சுக்கங்க. பதிவேற்றம் ஆனதுக்கப்புறம் உறுப்பினர் சேர்க்குங்கிறத நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பதிவேற்றம் கொடுத்துருக்குறோம். இப்போ அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகி வந்திருக்கு. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த ஃபைலு கீழே பாருங்கள், பேரோடு நம்ம கொடுத்தது அப்படியே இருக்குது. இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த உறுப்பினர் சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எத்தனை நம்பர் சேர்த்துருக்கோம், அவங்க பேர் என்ன, ஆனா பெண்ணா, எத்தனை வயசு, ஆதார் நம்பரு எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி திருத்தம் பண்ணலாம், இல்லாட்டி நீக்கமும் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டு அப்படிங்கிறனால உறுதிப்படுத்தல் அந்த டிக் பாக்ஸ் இருக்குது, அதை டிக் பண்ணிக்கிட்டு பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கை வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இதில் வந்து குறிப்பு என்ன அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பர் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கும் வந்திருக்கும், எஸ்எம்எஸ்ஸாகவே அதில் பார்த்துக்கலாம். நான் இப்போ காப்பி பண்ணிக்கிட்டு முகப்புக்கு செல் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க அட்டை பிரிவுகளை பற்றி நான் இதுண்டு அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே காப்பி பண்ணி பதிவு செய்ய அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் எந்த நிலமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உடனே பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஒரு வாரம் இல்லை 10 நாள் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே க்ரீனாக வந்துருச்சு அப்படின்னா அந்த பேர் வந்து உங்கள் ரேஷன் கார்டில் சேர்த்துடும். பேர் ரேஷன் கார்டில் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு பிளாஸ்டிக் கார்டில் பேரோட வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டூப்ளிகேட் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த லிங்க் வேணால் அந்த வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்குங்க. ரேஷன் கார்டு சம்மந்தமாக அனைத்து வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க இந்த வீடியோ லாஸ்ட்டாக ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து குழந்தைகளை சேர்க்கறதுக்கு தான் நம்ம வந்து ஆதார் கொடுக்குறோம். இதுவே வந்து நம்ம வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்த மருமகளோ இல்லை மருமகனோ உங்களுடைய ரேஷன் கார்டில் சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்தா மட்டும் பத்தாது. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டிலேருந்து அவங்க பேரை நீக்கினதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய மேரேஜ் அந்த இன்விடேஷன் இருக்குல்ல, அதையும் ஆதாரையும் ரெண்டையும் ஒரே ஃபோட்டோவாக்கி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா தான் வந்து உடனே அவங்களுக்கு ஏற்றுக்குவாங்க. அவங்களுடைய கல்யாண பத்திரிக்கையை சேர்த்தாப்பில் ஆதாரோட ஒரே ஃபோட்டோ ஆக்கி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.